250 ஹஜ் பயணிகளுடன் சவுதி அரேபியாவில் இருந்து லக்னோ வந்த விமானத்தில் தீ. விமானி சாமர்த்தியமாக நிறுத்திய நிலையில் அனைத்து பயணிகளும் உயிர் தப்பினர். குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்ட காரணத்தினால் எம்பி தொகுதி குறையும் ஆபத்து வந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். அதிக குழந்தைகள் பெற்றால்தான் தொகுதி அதிகரிக்கும் நிலை என விமர்சனம். மக்கள் தொகை அடிப்படையில் தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தை பிரித்துக் கொடுக்கிறார்கள். நாம் இன்றைக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்து கொண்டிருக்கிறால் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்து இருக்கிறது. என்ன ஆபத்துனா நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கை குறைக்கக்குள்ள சொல்லி வந்திருக்கிறது. போவதை பார்க்க பார்த்தா நாமும் ஏன் அதை குறைக்க வேண்டும், அதிகப்படுத்தி கூட நாடாளுமன்றத்தில் அதிக இடங்களை பெறலாம் என்று அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது. இதையும் நான் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். விஞ்ஞானி நெல்லை சு.முத்து உடல்நலக் குறைவால் காலமானார். மதுரையில் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என அவரது மகள் தகவல். டாஸ்மாக் கடைக்கு எதிரான போராட்டத்தை குற்றச்செயலாக கருத முடியாது. மக்கள் அதிகாரம் அமைப்பினர் மீதான வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணையில் இருந்து வினாடிக்கு 14,160 கன அடி நீர் வெளியேற்றம். கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் ஒரே நாளில் 29 சென்டிமீட்டர் மழை பொழிவு. ஆர்ப்பரித்து கொட்டும் பந்தலூர் நீர்மட்டம் பகுதி அருவி. கேரளாவின் சிறுவாணி அணையில் இருந்து உபரி நீர் திறப்பு. சிறுவாணி அட்டப்பாடில பவானி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் கணிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. பிரதான பகுதியில் மட்டும் குளிக்க அனுமதி மறுப்பு. அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் பிழைத்தவரின் புதிய வீடியோ. விமானம் தீப்பற்றி எரிந்தபோது மருத்துவமனை விடுதி வளாகத்தில் இருந்து காயத்துடன் நடந்து வரும் காட்சி. கோவையில் 1 கிலோ 250 கிராம் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் புதிய திருப்பம். கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற கார் கேரளாவின் வழுக்கல் பகுதியில் கண்டுபிடிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் சரிவு. ஒரு சவரன் 74,440 ரூபாய்க்கு விற்பனை. மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதிகாலை நிலவரப்படி அணைக்கு 14,160 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. 100 அடி உயரம் கொண்ட பில்லூர் அணையில் நீர்மட்டம் 97 அடியை எட்டியது. இதனால் அணைக்கு வரும் 14,160 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் சிறுவாணி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 49 அடி உயரம் கொண்ட சிறுவாணி அணையில் நீர்மட்டம் 44 அடியை எட்டியதை தொடர்ந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறுவாணி, அட்டப்பாடி மற்றும் பவானி நதிகளின் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கோவை மாவட்டத்தில் வால்பாறை சுற்றுவட்டாரத்தில் பெய்து வரும் கனமழையால் குரங்கருவி எனப்படும் கவி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிப்பதற்கு 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இங்கே தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் வந்து குளித்தோம். 2 நாளாக குளிக்கவே இல்லை. சீசன் ஆனால் சூப்பராக இருக்குது. அதனால ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. சீசன் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது, குளிக்க விடலன்னு. குளிக்கலான்னு ஆசையாக வந்தோம், இங்கே வந்து குளிக்க விடலை. வெறும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. 48 அடி ஆதரவு நிலைப்பாடு நிர்வாகிகளை ராமதாஸ் நீக்குவது வழக்கமாகி வரும் நிலையில் தனது தந்தைக்கு தந்தையர் தின வாழ்த்தோடு சமரச தூதையும் அன்புமணி ராமதாஸ் அனுப்பியுள்ளார். என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே, தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல. ராமதாசுக்கு தந்தைய தின வாழ்த்து கூறிய கையோடு அன்புமணி பாவ மன்னிப்பு கூறிய காட்சிதான் இது. பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடிக்கக்கூடிய நிலையில் இருவரும் தனித்தனியாக கட்சி நிர்வாகிகளை சந்திப்பது தொடர்கதையாகி வருகிறது. திருவள்ளூரில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அன்புமணி கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து நிர்வாகிகள் மத்தியில் பேசிய அன்புமணி 2026 பாமக கூட்டணியில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமையும் என்று கூறினார். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். தொடர்ந்து ராமதாசுக்கு தந்தைய தின வாழ்த்தோடு பாவ மன்னிப்பும் அன்புமணி கோரினார். தந்தையாக போடக்கூடிய கட்டளைகளை மகனாகவும் கட்சி தலைவனாகவும் நிறைவேற்றுவதாக கூறிய அன்புமணி அப்போது கூட தன்னுடைய தலைவர் பதவி நிலைப்பாட்டை விட்டுக் கொடுக்கவில்லை. என் மீது ஏதாவது கோபம் இருந்தால் ஐயா அவர்களே, தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரியதல்ல. ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படி டக்கு சொல்லிட்டு செய்யலாம். தொடர்ந்து மாலையில் மதுராந்தகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அன்புமணி ஆளுங்கட்சியின் வயிற்றெரிச்சலால் உருவான கண் திருஷ்டிதான் தற்போதைய பிரச்சனைக்கு காரணம் என்றார். எல்லாம் இந்த மாநாட்டை வியப்பாக பார்த்தார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சிக்காரங்களாம் வயிற்றெரிச்சல் உள்ளது. அந்த வயிற்றெரிச்சல்ல வந்த திருஷ்டின்னு நினைக்கிறேன். இதனிடையே விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி கூட்டம் போட்டு கேட்கக்கூடிய மன்னிப்பை அன்புமணி நேரில் வந்து கேட்கலாமே என்றார். அன்புமணி ராமதாசன் நேரடியாக வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கேன். நான் வந்து அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பேசியிருக்கேன். அது வரவேற்க தகுந்தது. வந்து நேராக கேட்க வேண்டியதானே. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, தன்னுடைய வழக்கமான கட்சி நிர்வாகிகளை மாற்றக்கூடிய பணியில் இந்த முறை பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணனை நீக்கிவிட்டு முரளி சங்கரை நியமித்து ராமதாஸ் உத்தரவிட்டார். அதே நேரம் அன்புமணியின் தலைமையின் கீழ் பாமக பொதுச் செயலாளராக தான் தொடர்வதாக ராமதாசுக்கு வடிவேல் ராவணன் பதிலளித்துள்ளார். நாங்க பொதுச் செயலாளர் தாங்க இருக்கிறேன். பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன். அன்புமணி தலைமையின் கீழ் நான் பொதுச் செயலாளர். சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் பாமகவில் இரட்டை தலைமை பிரச்சினை எழுமா என்ற அச்சத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்ததில் சுற்றுலா பயணிகள் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். விடுமுறையை கொண்டாட வந்தவர்களுக்கு நேர்ந்த கொடூரத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு.
மகாராஷ்டிர மாநிலம் புனே அருகே உள்ளது குண்டமாலா கிராமம். இங்கு பாயக்கூடிய இந்திராயணி ஆற்றையும் அண்டை கிராமங்களையும் இணைக்கக்கூடிய வகையில் ஆற்றின் குறுக்கே இரும்பு பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆற்றின் கரையோர கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இந்த பாலத்தை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் புனே சுற்று வட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் இந்திராயணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளத்தையும் அங்குள்ள நீர்வீழ்ச்சியையும் காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று வந்த சுற்றுலா பயணிகள் அங்குள்ள ரம்மியமான காட்சிகளை கண்டுகளித்தனர். அளவுக்கு அதிகமாக சென்ற தண்ணீரால் உருவான அழுத்தம் மற்றும் பழமை காரணமாக திடீர் சத்தத்துடன் பாலம் இடிந்து விழுந்தது. சம்பவத்தின் போது பாலத்தின் மீது நின்று கொண்டிருந்த சுமார் 20 முதல் 25 பேர் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்ட தீயணைப்புத் துறையினர் 4 பேரின் சடலங்களை கைப்பற்றினர். மேலும் 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். விபத்து நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆறுதல் கூறினார். The entire, all the hospitals teams are overworking and trying their best to give confidence to every family. By God's grace, we have a lot of people, but most are not hurt as badly as we thought. So we are all praying and trying our best to serve everybody. நிலையில் பால விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் இரங்கல் தெரிவித்தார். மேலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார்.